முட்டையிலேருந்து ஜூமி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நைட்டுக்கு வந்து இட்லிக்கு சூப்பராக முட்டை கிரேவி தான் செய்ய போகிறேன். அதுக்கு தான் வந்துட்டு முட்டையை அவிச்சு வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை வந்து எத்தனை நாளாக கேட்டுட்ருக்கேனாக்கா? ஒரு வாரமாக கேட்டுட்ருக்குறேன். என்னமோ முட்டை கிரேவின்னு இருந்தாங்க. சரி செய்வோம், அப்படியே வீடியோவை எடுத்து விட்ருவோம். ஏன்னா நம்ம முட்டை கிரேவியெல்லாம் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நம்ம வீடியோ போட்டது. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடலை. சரி, நான் எப்படி செய்கிறேன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி முட்டை கிரேவி வந்து இன்றைக்கி 4 முட்டை. இடையே வீட்டுக்காருக்கு ஒரு ஜாலியாக இருக்கும் 4 முட்டைங்கிறதுனால 4 முட்டை எடுத்திருக்கேன். முழு முட்டை தான் நம்ம போட்டு கிரேவி செய்ய போகிறோம். முழு முட்டையே இல்லை, அப்படியே வெட்டி 4 பீஸா, ஒரு முட்டை 4 பீஸா. சரி, உங்களுக்கு வந்து அப்படி பண்ணி நான் வந்து இந்த மாதிரி கட்டிங் பண்ணி அப்போ தான் இந்த மசாலாலாம் உள்ளே போகும். இது வந்து எனக்கு இந்த பக்கம் 2 சைடும் இப்படி வெட்டிக்குவோம், 2ஆக போகாமல் அப்படியே ஓட்டை அப்படி. இது உள்ளதே நல்ல முட்டையாக இருக்கிறத நான் எடுத்துக்குவோம். கொஞ்சம் டேமேஜாக இருக்கிற முட்டையை வீட்டுக்காரர் கொடுத்துருவோம். இந்த மாதிரி வெட்டிட்டு சும்மா இப்படி. உங்களுக்கு 2ஆக தான்? ஓகே, 4. ஓஹோ, உங்களுக்கு 10ஆ கூட கட் பண்ணி தரேன், ஒன்றும் பிரச்சனை. பாத்திரம் கொஞ்சம் இருக்க கழுவணும், அடிப்பாயிட்டு சேர்த்து கழுவணும். அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் வச்சுருக்கோம், அப்படியே தாளிச்சு விட வேண்டியதான். ஆமாம், எண்ணெய் சூடாயிடுச்சு. பட்டை வகைகள் தாளிக்கிறதுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா கவர்ந்து வரட்டும், அது வரைக்கும் அரைச்சி வச்சுப்போம். கல் உப்பு சேர்த்துப்போம். ஏமாம்மா, சரி, நல்லா என்ன பண்ணுவீங்க? எங்கள் வீட்டுக்காரங்க இன்றைக்கி நிறைய சாப்பிடணுமா, 2 இட்லி ஊற்றணுமா. எப்போ நாங்கள் 9 இட்லி தான் ஊற்றுவோம், இன்றைக்கி 2 இட்லி ஊற்றணும், நிறைய சாப்பிடணும். இது நல்லாலாம் போயிட்டா என்ன பண்ணுவீங்க? காலையிலேருந்து நல்லா இல்லை, சாப்பிடல. எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு இதுனாக்கா, எனக்கு வந்து என்ன சட்னி பிடிக்காதோ அந்த சட்னி தான் அதிக நாள் எங்கள் வீட்டில் வைக்கிறது. ஆமாம், அதெல்லாம் அப்படி தான் வச்சு கொடுக்கணும் அண்ணா. நல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வச்சு கொடுத்தா நீங்கள் நிறைய சாப்பிட்டு உடம்பு ஏறிடல. அதனால உடல்நலத்தின் மீது அக்கறை கொண்டு எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு சட்னி தக்காளி சட்னி. அதே அந்த சட்னியை வச்சு 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 சரி, வெங்காயம் நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு தக்காளி அந்த பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்சியை போட்டு விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நல்லா வதங்கிடுச்சு. மசாலா சேர்த்துப்போம். மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்போம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸி. வெங்காயம் தக்காளி அரைச்சோம்ல, அதோட கலந்து வச்சுக்கோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதோட நல்லா கொதித்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். லாஸ்ட்டாக வந்துட்டு முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிறப்பே நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டோம்.
அது ஏன்னா தண்ணி இல்லை, உப்பு சேர்த்துட்டேன், அதனால் உப்பு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்து பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் கொதிக்க விட்டுருவோம். அப்படியே இந்த சைடு வந்து நான் இப்போ இட்லி ஊற்றி வைக்க போகிறேன். இட்லி ஊற்றி வச்சிடலாம். என்ன பொருள் என்னமோ இதில் வீடியோவில் பார்க்குறப்ப நிறைய இருக்க மாதிரி இருக்குது. கசனம் வாட்டர் பாட்டில்லாம் மேலே தூக்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்து வச்சுருக்க. இந்த பாட்டிலாம் தூக்கி போட்டுறோம்ல, நம்ம தான் புதுசு இது வாங்கியாச்சுல வாட்டர் பாட்டில். வந்து இப்போ தண்ணி நிறைய வாட்டர் கீழே பிடிச்சி வைக்கிறது, நிறைய தண்ணி அப்பப்போ குடிப்போம். நம்ம பாட்டில் எடுத்து காமிங்க, நம்ம எடுத்துட்டு வாங்க. அது இருக்கட்டும். நாங்கள் வந்துட்டு தண்ணி நிறைய குடிக்கணும்னு வாங்கி வச்சுருக்கோம். தண்ணி பிடிச்சி போய் குடத்துல போய் மோண்டு குடிக்கிறதுக்கு அலுப்பாக இருக்குன்னு இது பக்கத்துலேயே வந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு சும்மாலாம் எடுத்து குடிச்சுக்குவோம்ல. காலையில் ஃபில் பண்ண முடிஞ்சிட்டு திரும்ப ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ ஆமாம், நான் அப்பப்போ உள்ள இது குடத்துலையும் மோண்டு குடிச்சிக்கிறது தான். இப்போ முட்டை போட்டுறாது. இட்லி ஊற்றிட்டியா? ஆமாம், முட்டை கிரேவி செம்மையாக கொதிச்சிட்டு இருக்கோம். இப்போ வந்து முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 பாதியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி கீரி விட்டு சேர்த்துக்கலாம். நம்ம 2 விதமான சேர்க்கலாம். அதிலே போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாம் அதுக்கு இறங்கும். முழுசாக போட்டதுனாலே அழகாக இருந்திருக்கும். வெட்டி எனக்கு பிடிச்சது தான் நான் சாப்பிட முடியும், உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சாப்பிட முடியாது. தம்னையிலுக்கு நல்லா இருந்திருக்குங்களா? தம்னையிலுக்குன்னா ஒரு முழு முட்டையை எடுத்து போட்டு வச்சு அதுக்கு நான் தம்னையிலுக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமா? இதை அப்படியே கட் பண்ணி திரும்ப அங்கிட்டு எடுத்து போட்டு விட்ரு, காப்பி பண்ணிங்க. இட்லி வந்துட்டானா வேகலன்னு ஒரு 2 நிமிஷம் அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. அப்புறம் அதில் உள்ள அந்த இதெல்லாம் போயிடும். சாரி நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? உங்கள் அம்மா சாரி தானே? இது ஐயா அந்த இதுக்கு வந்ததில்ல, அந்த சாரி. சட்டுன்னு பார்க்குறப்ப உங்கள் அம்மா பார்க்குற மாதிரி இருக்கு. எங்கள் அம்மா பார்க்குற மாதிரி இருக்கு. வித்தியா, என் நிலமை அப்படி ஆயிட்டு. அன்றைக்கி நாங்கள் மருதாணி பறிக்க போகிற மாதிரி வீடியோ போட்டிருந்தோம்ல, அதில் வந்து இளமதி நின்று ராதிகா வந்து நாங்கள் இங்கே கடையில் வேலை பார்த்தப்ப தான் ஃப்ரெண்டு. ஆனால் இளமதி வந்து நான் 9th ஒரே ஸ்கூலு. ஆனால் 11th 12th நாங்கள் 2 பேரும் அப்போ தான் ஸ்டார்டிங் க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ வரைக்கும் கனெக்ஷனில் இருக்கோம்னா அது நல்ல ஒரு இது. ஆனால் இப்போ ரொம்ப வருஷத்துக்கு என் கல்யாண புதுசில் பார்த்ததுக்கு இப்போ போய் பார்க்குறப்ப ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. 2 பசங்க ஸ்கூல் போயிடுச்சா 2 பசங்களும், அதனால தான் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதோட நம்ம அன்றைக்கி. ஆனால் இப்போ நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு 7 வருஷம் ஆகிடுச்சு. நிறைய கஷ்டம் சந்தோஷம்னு கலந்து நம்ம குடும்ப வாழ்க்கையில் வந்தாலும் நம்ம நண்பர்களை பார்க்குறப்ப எல்லாம் கடந்த அன்னைக்கு சிரித்து இந்த 2 தாவே எனக்கு வழியே வந்துருச்சு. அந்த மாதிரி அப்படியே சிரித்து எல்லாத்தையும் மறந்த மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருந்தது எனக்கு. சரி, எடுத்துகிட்டு எனக்கு பசி இருக்குது. இனிமேல் வந்து சாப்பிட்றது கொத்தமல்லி எல்லாம் வேணாமா? அதெல்லாம் போட்டுக்கு கரெக்டானது வந்துட்டாமா. எனக்கு வந்து இது வந்து சாப்பாடு இட்லி தோசை வேலை வந்து தோட்டத்தில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக, நல்லா பசி எடுத்துட்டான். நல்லா தோட்டத்தில் வேலை இருந்துச்சுன்னா நல்லா பசி எடுக்குது. சரி, நம்ம இது பண்ணிடுறேன். கிரேவி சூப்பராக வந்திருக்கு. என்னோட முட்டையை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துங்கப்பா. டேஸ்ட் பார்க்கவா? ஊறுது போல. யாருக்கு?
உங்களுக்கு தான். எனக்கு நான் சாப்பிட போகிற எனக்கு எப்படி வச்சு வரும்? ஆனால் நான் எனக்கு நிறைய நாள் வந்து எனக்கு சில எனக்கு பசிக்கல வேணான்னு சொல்லிவிடுவேன். ஆனால் இவங்க சாப்பிட்றத பார்த்தா ஆசை வந்து சாப்பிடுவேன். அந்த மாதிரி சாப்பிடுவாங்க அவங்க. இங்கே ருசிச்சு சாப்பிடணும் இதுதான். இப்போ எப்படி இருக்குது? அதாவது நல்லா இருக்கா? அதான் இதுதான் இன்றைக்கி எங்களுடைய இரவு சாப்பாடு. இந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் செஞ்ச மாதிரி நீங்களும் முட்டை கிரேவி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வேறு மாதிரி நீங்கள் செஞ்சாலும் அது எப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய். அடுத்த ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய். நாங்கள் வந்து அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட போகிறோம்.